ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து இன்னைக்கு நம்ம அருண் அவர்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. அவர் வெளியில வந்தது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்குற விதமா அர்ச்சனா அவர்களும் அவரோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இது அன்ஃபேர் எவிக்ஷன், விஷாலுக்கு பதிலாக வந்து இவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்பலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வைரம், அதாவது டைமண்ட் இதை போட்டு, வாழ்க்கை நம்மை எங்கு அழைத்து சென்றாலும் அது எப்போதும் நீங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, என் சாமி சிங்கம் நீதான் எனக்கு சரிபாதி அப்படிங்கிறாப்புல போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அர்ச்சனா அவர்கள் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். போன சீசனோட டைட்டில் வின்னர். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசனில் நம்ம அருண் அவர்கள் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்கள் நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க போல. பட் அது வந்து நடக்கல. இருந்தாலும் அந்த டாப் 5க்குள்ள போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அருண் அவர்கள் இவ்வளோ நாள் இருந்ததே அந்த சேனலோட சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பேசினாங்க. ஏன்னா அவரெல்லாம் பெரிய அளவில் கேமே ப்ளே பண்ணல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் வந்து கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சு ஓரளவுக்கு இவ்வளோ நாள் இருந்தார் அப்படிங்கிறப்பல சொன்னாங்க. இருந்தாலும் அர்ச்சனாவோட ரசிகர்கள் நிறைய பேர் அவருக்கு வந்து ஓட் போட்டு இவ்வளோ நாள் தங்க வச்சிருந்தாங்க. இப்போ வந்து எலிமினேட் ஆனது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீ தான் எனக்கு சரிபாதி அப்படிங்கிறாப்பெல்லாம் போட்டு, நீ எனக்கு வைரம் அப்படிங்கிறாப்புல போட்டு அருண் அவர்களை மாசா வெல்கம் பண்ணியிருக்காங்க.